ஹாய் எல்லாரும் வாங்க. இன்றைக்கி நம்ம சமைச்சிக்கிட்டே சில விஷயங்களை பற்றி பேசலாம். ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லைங்க, நார்மலாக சமையல் தான். சாப்பாட்டுக்கு உள்ள வச்சாச்சுங்க. ரசத்துக்கு மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுட்டோங்க தனியாக. அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா உள்ள கொதிச்சிருச்சு, அரிசி போட்டோம். நம்ம சமைக்க தனியாக, க்ளீனிங்க்கு தனியான்னு செலவு பண்ண வேணாங்க. கிச்சன் போயிட்டோம்னா ஒரு 1/2 hour வேறு எந்த இதுக்கும் வெளியில் வராமல் ஃபுல்லாக அங்கேயே நின்று பார்த்தோம்னா க்ளீனிங் வேலையும் சேர்ந்தே முடிஞ்சிருங்க. ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சிட்டு உப்பு போட்டு தாங்க கரைச்சோம். தக்காளி ஒன்று போட்டு கரைச்சாச்சு. மிக்சியில் அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா, அந்த இஞ்சி பூண்டு அதை அப்படியே இதில் மாற்றி விட்டுட்டு லைட்டாக அலசி அந்த இதையும் கரைச்சிட்டோம் அப்படின்னா ரசத்துக்கான வேலை முடிஞ்சிருச்சுங்க. கொஞ்சம் மல்லித்தலை வெட்டி போட்டு தாளித்தோம்னா ரசத்துடைய வேலை முடிந்தது. ஈஸி ஹெல்த்தி ஃபுட்டுன்னு கூட சொல்லிக்கலாங்க. ஓகேங்க. நான் ஒரு சில பேர் சொல்லி பார்த்துருக்கேங்க, சமையல் வேலை முடிக்கணும், க்ளீனிங் தனியாக பண்ணணும். அப்படிலாம் இல்லைங்க, அட் அ டைம் எல்லாம் பண்ணி முடிச்சிடலாம். எண்ணெய் வச்சு கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை, மஞ்சத்தூள் போட்டு பெருங்காயத்தூள் போடுவேங்க. பெருங்காயத்தூள் முடிஞ்சிருச்சு, அதனால் அதில் சேர்க்கல. இப்போ கரைச்சி வச்ச தண்ணி ஊற்றிட்டோம்னா ரசம் அது பாட்டுக்கு அது ஒரு பக்கம் ஆகட்டும். அதுக்கு முன்னாடி அந்த எண்ணெயிலே அப்பளம் வரைச்சேங்க. அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன். சாப்பாடு ஆயிட்டுருக்கு. நம்ம தோட்டத்தில் பறித்த பாவக்காய் 4 பறிச்சிட்டு வந்தேங்க, எடுத்துகிட்டு வந்தேங்க. அதை கட் பண்ணி பாவக்காய் பொரியல் பண்ணிடுறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் கொஞ்சம் நேற்று வச்சது இருந்துச்சுங்க, அதையும் முடிச்சு விட்டுட்டோம்னா மதியத்துக்கு ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி காலையில் ரசம், பாவக்காய் பொரியல், அப்பளம் சாப்பாடோடு முடிக்கிறோம். இந்த காய் கட் பண்ணுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சாதம் வெந்துருச்சு. சாதத்தை வடிச்சிட்டு ரசத்தை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அப்பளத்தை ஒரு டப்பாவில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடுறோம். இப்போ அதே பாத்திரத்தில் அதே எண்ணெய் சட்டியில் தான் பாவக்காய் பொரிக்கிறோம். கைக்கு கை வாஷ் பண்ணி அந்த பாத்திரத்தை மாற்றிட்டோம்னாலே கசன்னு இந்த இடம் பூரா அடையாத அளவுக்கு இதாகுங்க. நம்ம சமைச்சிக்கிட்டே பாத்திரத்தையும் கழுவிட்டோம். அந்த பாத்திரத்தையும் இனி எடுத்து அந்த பக்கம் அடுக்கிடுவோம், கொஞ்சம் தண்ணி இதானதுக்கப்புறம். பார்த்திங்களா, பாத்திரம் கரையில் வேற முடிஞ்சிருச்சு. சமையல் வேலையாகிட்டே இருக்குது. கிச்சனோட கவுண்டர் டாப்பும் அப்படியே லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டோம்னா எதுக்காகவும் நேரம் தனியாக ஒதுக்க வேண்டியது கிடையாது. நம்ம வீடு, நம்ம கிச்சன் எப்போவுமே நீட்டாக இருக்கும், சமைச்ச தடமே தெரியாத அளவுக்கு. பாவக்காய் வறுவலுங்க. எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பாவக்காய் போட்டுட்டு அதுக்கு மேல் கொண்டு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிடணுங்க. இது நம்ம தண்ணி ஊற்றவே மாட்டோம். எதனாலனா நம்ம வீட்டில் வளர்ந்த பாவக்காய் பிஞ்சாக தான் இருக்கும். கடையில் வாங்குறத விட இது டேஸ்ட் நல்லாயிருக்கும், சீக்கிரம் வெந்துடும். எண்ணெயிலே வளர்க்கும்போது அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் எடுத்துருங்க. ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கடை பாவக்காய்க்கு கொஞ்சம் தண்ணி கன்ஃபார்மாக தெளித்து தாங்க ஆகணும், தெளிச்சாவது மூடி வைக்கணும். இதுக்கு அந்த மாதிரி எதுவும் தேவையில்லை. பார்க்க பச்சையாக இருக்க மாதிரி இருந்தாலும் சீக்கிரம் வெந்துருங்க. இதோட நடுவில் நம்ம ஜோஸ்க்கு, நாய்க்குட்டிக்கு சாப்பாடு வச்சாச்சு. அதே மாதிரி நம்ம முயல் குட்டிங்களுக்கும் சாப்பாடு எடுத்து வச்சுக்கிட்டே நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு அதிகபட்சமாக 1 மணி நேரங்க எல்லா வேலையும் முடிஞ்சிருங்க. பழைய சாம்பார் கொஞ்சம் சூடு பண்ணிட்டோம். சாதம் வடித்த சாப்பாட்டை நிமித்தி வச்சாச்சு. அவ்வளோதான், எல்லாம் ரெடியாக இருக்குது. இந்த பாக்ஸில் அப்பளம் வச்சது இருக்குல்ல, அப்புறம் அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் பழைய சாதம் இருக்குங்க.